என்னால இதுக்கு மேலயும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்த ட்ரீயை என்னால அழிக்க முடியாது. ஆனா நான் ஒரு அருமையான சதி திட்டம் வச்சிருக்கேன். இன்னைக்கு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கோட சேர்த்து அந்த ட்ரீயும் அழிஞ்சிடும். எக்ஸ்ப்ளோசிவ்ஸால நிரப்பப்பட்ட ஷிப். அந்த ஷிப்பை பிளாஸ்ட் பண்ணி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க நான் அழிச்சிடுவேன். சிட்டியே இல்லைன்னா அந்த ட்ரீயும் இருக்காது. எப்படி இந்த ஷிப் திடீர்னு இவ்வளவு ஸ்பீடா போகுது? அட, எப்படி இந்த ஷிப் இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கு? உடனே இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். ஷிப்போட ஸ்பீடை யார் இன்க்ரீஸ் பண்ணது? உடனே நிறுத்துங்க. பிரிட்ஜ் திறக்கிறதுக்கு இன்னும் ½ hour இருக்கு. சார், தானாவே ஷிப்போட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார். வாட் யூ மீன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்? ஷிப்பு பூரா ஆர்மியோட நியூக்ளியர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். ஒருவேளை ஷிப்பு மோதிருச்சுன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மொத்தமா இடிஞ்சு போயிடும். இல்ல இல்ல முடியாது. பிரிட்ஜ் ஃபுல்லா ஒரே டிராபிக்கா இருக்கு. இல்ல, என்னால பிரிட்ஜை கண்டிப்பா ஓபன் பண்ண முடியாது. அங்க பாருங்க, பிரிட்ஜ் ஃபுல்லா எவ்வளவு டிராபிக்கா இருக்குன்னு நீங்களே பாருங்க. என்ன பண்றது? எமர்ஜென்சி ஆச்சு, வேற வழியே இல்ல. பிரிட்ஜை ஓபன் பண்ண போற, உடனடியா எல்லாரும் போயிடுங்க. யாரும் இங்க இருக்காதீங்க, சீக்கிரம் ஓடுங்க. கிளியர் தி பிரிட்ஜ், கிளியர் தி பிரிட்ஜ். ஓடுங்க. மோட்டு பத்து நீங்க எங்கப்பா இருக்கீங்க? சீக்கிரமா வாங்கப்பா, இங்க இருந்து நம்ம கிளம்பிடுவோம். ஓடுங்க. சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்க. சீக்கிரம் இங்க இருந்து போங்க. யாராவது காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே கூடாது. அங்க பாரு, அந்த ஷிப் எப்படி வேகமா வருதுன்னு. இப்பயே அதை தடுத்து நிறுத்துற பாருங்க. மோட்டோ, நீ எங்கடா போய்கிட்டு இருக்க? இல்லடா, ஓடாத மோட்டோ, நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். அதே மோட்டோ சொன்ன கேளு, இல்லடா. ஒழுங்கா அங்கேயாவது போய் சேர்த்துருப்பா. பதில என தடுத்து நிறுத்திட்டீங்க. அடடா, இப்ப நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. அடடா, அவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அந்த ஷிப் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. அங்க பாருங்க. அவங்க யாரு? அவங்க எப்படி அப்படி பறக்குறாங்க? கஜா அவங்க தான்ப்பா மோட்டோ பத்லோ தான் சூப்பர் ஹீரோஸோ.
அட யார் அவங்க? தண்ணி மேல பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. வா மோட்டு. மோட்டு அடே மோட்டு, இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப நீ பவர் சூட் போட்டிருக்க, அத மறந்துட்டியா? ஐயோ கேப்டன், நாங்க தான் மோட்டு பட்லு. ஆமா, இந்த ஷிப் எதுக்காக இங்க நிக்க மாட்டேங்குது? இந்த ஷிப் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இத தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களால எதனா செய்ய முடியுமா? இந்த ஷிப் பூரா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு. எதையாவது பண்ணுங்க, இல்லனா இந்த நகரமே அழிஞ்சு போயிடும். ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். சரி வா மோட்டு. ஓகே. அண்ணே, இந்த ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏடா அந்த கப்பல் நிக்க மாட்டேங்குது? பரவாயில்ல மோட்டு, என்கிட்ட பிளான் பி இருக்கு. அப்புறம் கேப்டன், நீங்க அங்கிட்டு சமாளிங்க. அடே மோட்டு, நீ கீழே போய் நிப்பாட்டு. ஓகே டன். ஷிப்பை உடனே லெஃப்ட்ல டர்ன் பண்ணுங்க. இத நானே பண்ணி முடிக்கிறேன். Oh my God! Everybody down! கப்பல் நிக்கிற மாதிரி தெரியல. ஓடுங்க ஓடுங்க, ஷிப் கிட்ட வந்துருச்சு, ஓடுங்க. ஓடுங்க ஓடுங்க, ஷிப் மேமரத்துல நிக்க போகுது. யாராவது காப்பாத்துங்க. வந்துட்டியா மோட்டு? தேங்க்யூ மோட்டு பத்லு. இப்போ எங்க கிட்ட இன்ஜினை சரி பண்றதுக்கு ரொம்ப நிறைய டைம் இருக்கு. அந்த ரெண்டு மனுஷங்க என்னுடைய பிளான் எல்லாத்தையும் கெடுத்து நீங்க பெரிய பலசாலிதான்.
அப்ப நீங்களே ஏன் அந்த ட்ரீயை அழிக்க கூடாது? இல்ல, நான் ஆண்டோனியோ மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை செய்ய மாட்டேன். ஒரு முறை ஆண்டோனியோ ட்ரீயை அழிக்கிறதுக்காக போனான். ஆனா ட்ரீ அவனை பிடிச்சிருச்சு. அந்த ட்ரீ ஆண்டோனியோட கோஸ்ட் பவர் எல்லாத்தையும் இழுத்துடுச்சு. இப்ப அவன் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்பவும் அவன் கோஸ்ட் தான், ஆனா அவங்கிட்ட எந்த பவரும் கிடையாது. இப்ப அவன் ஒரு உதவாக்கற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப ஒரு மனுஷன் தான் விருப்பத்தோட எனக்கு உதவி செய்ய தயாரா இருந்தான்னா அப்ப அது எனக்கு ரொம்ப பயனா இருக்கும். ஏன்னா ட்ரீ எந்த ஒரு மனுஷனையும் ஹார்ம் பண்ணாது. அதுக்காக நான் எந்த மனுஷன் என்னுடைய பிளானை கெடுத்தானோ அவனையே இந்த வேலைக்கு நான் பயன்படுத்த போறேன். ஓ, கேப்டன் குளோடியஸ், பேரட்டோ ஏலியன் இப்ப நம்ம கைப்பிடியில இருக்கு. அப்புறம் எதுக்கு வீணா நம்ம இங்க இருக்கோம்? வாங்க அங்க போய் நம்ம ராஜ்யத்தை ஆரம்பிக்கலாம். அங்க இருக்கிற உண்மையான சுப்ரீம் லீடர் வால்டர். அவனை அழிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ராஜ்யத்தை நான் ஆள போறேன். ரொம்ப நல்லதா போச்சு, எல்லாரும் இங்கே இருக்கீங்க. சுப்ரீமா வால்டர், நம்ம எல்லாரும் இங்க இருந்து எப்போ போறோம்னு யாராவது தகவல் தெரியுமா? குளோரியஸ் அழிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் இங்க தான் இருக்கணும். நல்லதா போச்சு, நமக்கு டைம் நல்லா இருக்கு. நம்ம கிட்ட இந்த ட்ரீ ஆஃப் எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜி தான் நம்மள குளோரியஸ் கிட்ட இருந்து காப்பாத்தும். குளோரியஸ் அப்புறம் அவங்க கூட்டாளிங்க கிட்ட நெருங்கினா கூட அவங்க பலம் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிடும். என் உயிர் நண்பா சிங்கம் சார் என்ன சொன்னார்னா, ரொமானியா வில்லேஜ்ல பூதம் இருக்காம்பா. வாங்க அங்க போய் பூதம் எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம்ப்பா. ஆமா ஆமா ஆமா, பூதமா? ஐயப்பா, பூதமா? ஐயப்பா, அடேங்கப்பா, இங்க பாருங்கப்பா, ரொமானியா வில்லேஜ்ல பூதங்கள் இருக்குப்பா. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம் இல்லையே. ஐயோ, பூதம் பூதம் பூதம், ஐயம்மா பூதம். சுப்ரீமா வால்டர், யாரோ மனுஷங்க இங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள வர வழியிலேயே நான் தடுத்து நிறுத்துறேன். அவங்கள தடுக்க வேணாம், வரட்டும் பாத்துக்கலாம். அப்பதானே அவங்க யாருன்னு நமக்கும் தெரியும். உடனே அவங்கள தடுத்து நிறுத்தியாகணும் சுப்ரீமா வால்டர். ஒருவேளை அவங்க குளோடியஸோட ஆளுங்களா கூட இருக்கலாம். குளோடியஸோட ஆளுங்க தான் எங்க அம்மா அப்பாவோட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அவங்கள விடவே கூடாது. வேலினோ சொல்றது சரிதான். ஆமா, ஒருவேளை அவங்க குளோடியஸோட ஆளுங்களா கூட இருக்கலாம். முதல்ல நம்ம போய்
அவங்க குளோடியஸோட ஆளுங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்ற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் செய்யக்கூடாது. வாங்க போலாம், வாங்க. அதேங்கப்பா, இதுமா இத்தனை வீடு இருக்கு. நாம ருமேனிக்கு வந்தாச்சு. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிபடி. அப்பப்பா. ஹாய், ஹலோ. குட் மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்க, என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்லைங்க, இங்க எங்க கிட்ட யாரோ பேய் இருக்குன்னு சொல்லி விட்டாங்க. அதான் அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம். என்ன பூதமா? அட அப்படிலாம் இல்ல. இங்க பூதம்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் விவசாயிங்க. யாரோ தேவையில்லாம பொருளைய கலந்துட்டு இருக்காங்க. நாங்களும் அதை தாங்க சொல்றோம். பேயெல்லாம் ஒண்ணு இல்ல, வெறும் கதை. ஆமா, சரியா சொன்னீங்க. இங்க பூதம்லாம் கிடையாது. இதோ பாருங்க, நாங்கெல்லாம் காலாகாலமா இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, அந்த குட்டி பையன் உள்ள எப்படி போனா? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? அதாவது இவரு மோட்டோ, என்னோட பேரு பட்டலோ, அப்புறம் இவரு டாக்டர். என்னது, அந்த குட்டி பையன் என்ன கூப்பிடுற மாதிரியே எனக்கு தெரியுது. எவ்வளவு காலமா இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த குட்டி பையன் என்கிட்ட கண்ணம்பூச்சி ஆட்டம் ஆடுறான்னு தோணுது. போயிடுச்சா? எப்பா சந்தோஷம். எங்க அந்த குட்டி பையன், எங்க அந்த குட்டி பையன்? யாராவது யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடே குட்டி பையா, நீ எங்கயா இருக்க? குட்டி பையா, குட்டி எங்க இருக்க? அந்த கிளாடியஸ் தான அனுப்பிச்சாங்க. சொல்லு, அந்த கிளாடியஸ் எங்க? கிளாடியஸா? யாருப்பா அந்த கிளாடியஸ்? இது வரைக்கும் அப்படி ஒரு பேரை கூட நான் கேள்விப்பட்டதே இல்ல. தெரியாதா? இரு, இப்ப தெரிய வைக்கிறேன். என்ன பண்ற? இது போதுமா? பாத்துக்க. உண்மையிலே இங்க பூதம் இருக்கு போல இருக்கே. நான் அந்த சின்ன பையன் கிட்ட செம்ம அடி வாங்கினது யாருக்கும் தெரியவே கூடாது. தெரிஞ்சது என்ன ஓட்டுன்னு ஓட்டிடுவாங்க. என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இந்த மோட்டுக்கு என்னப்பா ஆச்சு? இவன் எதுக்குப்பா நண்டு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான்? மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, என்னப்பா ஆச்சு? யாருக்கு? எனக்கா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இங்க பாத்தீங்களா, நான் நல்லா இருக்கேன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். ஒண்ணுமே இல்லனா என்னமோ நடந்திருக்கோம். நீ உள்ள போன ஐயா, நானும் அதை பார்த்தேன். நான் போவேன் ஐயா. இருங்க, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க. ஐயாமா, மோட்டு ஏதோ சீட் சாப்பிட்டுட்டு வந்திருக்கான். அத நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறான். வயிறு முட்டை சாப்பிட்டு இருக்கான். அதனாலதான் அவனால நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஆமாவா? சரியா தானே சொன்னேன்? ஓ, ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். நீங்க சொல்றது 100% உண்மை. போங்க போங்க, எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு வாங்க. போங்க. அப்பா ஆமா, அவங்க எல்லாம் எங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க? சபா, தப்பு சண்டா சாமி. இல்லன்னா அவங்களுக்கு பதில் சொல்லி எனக்கு வாயெல்லாம் வலிச்சிருக்கும். அட எங்கப்பா? ஸ்வீட் வேணுமா? ஆமா ஆமா, என் உயிர் நண்பா, பயங்கரமா பசிக்குதுப்பா. இந்தாங்க ஸ்வீட்.
வாங்க வாங்க. போதுடா வந்துடுடா. இப்ப நம்ம எதுக்கு திருப்பி போய்கிட்டு இருக்கோம்? சொல்றேன்டா சொல்றேன், எல்லாத்தையும் ஆந்தி வேலை தெளிவா சொல்றேன்டா. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தேன் யாரும் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள துரத்து விட்டுட்டீங்க. இப்போ அவங்க யாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? இருங்க, நானே பாக்குறேன். அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அத நான் கேட்டாகணும். நாம எதுக்கு திருப்பி போய்கிட்டு இருக்கோம்? பூதம் இருக்குது. பயங்கரமா அடிச்சிடுச்சு. எங்கப்பா எங்க நண்பர்களே பூதம் இருக்குப்பா. ஆமா ஆமா, பூதம் இருக்குப்பா, பூதம் இருக்குதுப்பா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பையன் பூதமா வந்தா என்ன தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சா எப்படாம அடிச்சுட்டாண்டா. அது எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாட்டோம். அதை திரும்பவும் போய் நாம பார்க்கலாம். இல்ல, அவங்கள நம்ம திரும்ப வர வைக்கவே முடியாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். வாலிட்டரோ பேனிட்டரோ, உடனே உங்க சுயரூபத்துக்கு மாறுங்க. இட்ஸ் a short time. என்னங்கடாது திடீர்னு புயலெல்லாம் இந்த புயல் எங்க இருந்து வந்துச்சு? இது என்னோட டைம். இங்க பூதெல்லாம் கிடையாது. யாரும் நம்ம பயமுறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது காப்பாத்துங்க. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு நிலைமை? அம்மா, இது எந்த இடம்? என்னப்பா நடக்குது இங்க? பத்லு சீக்கிரம் வாடா, வயிறு கபா கபான்னு பசிக்குதுடா. பக்கத்துல சமோசா இருக்கான்னு பாத்துட்டு வந்துருவோம். வாடா, பசிக்குது. இல்ல, சீக்கிரம். இப்ப நாம டிஸ்கஷன் பண்ண வேண்டியது எங்க பூதம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி தான். ஒருவேளை கேஜெட்டை ஏதாவது யூஸ்
யூஸ் பண்ணி நம்மள வேற யாராவது பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்களா? சமோசா இதான் சமோசா 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 பசிக்குது சமோசா எனக்கு ரொம்ப பசிக்குதுடா எதை பார்த்தாலும் சமோசாவா தெரியுது நான் முதல்ல போய் சாப்பிட போறேன் அவ்வளவுதான் கதை சரி மோட்டோ நீ போய் சமோசா கடையை தேடி நாங்க ஹோட்டலுக்கு போறோம் அடே பத்ரு கஷ்டப்பட்டு தேடினா கடவுளே கைக்கு மாட்டுவாரா அப்படி இருக்கும்போது சமோசா கிடைக்காதா இந்த பாரு சமோசாவை கண்டுபிடிச்சிட்டு வந்து பேசுறோம் கிட்ட இவன் தான் என்னுடைய பிளானை கெடுத்தவன். தேங்க்யூ சோ மச். நான் இவனை என்னுடைய வேலைக்கு பயன்படுத்த முடியும். இப்ப நான் இவனை வச்சே எல்லா வேலையும் வாங்க போறேன். Oh, hi. I am Claudius. Oh, very good. I am Motuங்க. நீங்க ரொம்ப நேரமா என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? இதோ பாருங்க கிளாடியஸ், எனக்கு என்ன தெரியல பயங்கரமா பசிக்குது. இந்த ஊர்ல சமோசா கிடைக்குமா கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சமோசா கிடைச்சா போதும். அப்படின்னா நீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான சமோசா பிடிக்கும்னு சொல்லுங்க. என்னால உங்களுக்கு கண்டிப்பா அந்த சமோசாவை கொண்டு வந்து தர முடியும். சமோசா ஏங்க நன்றிங்க. எனக்கு எப்படியாவது டீ கடை அணைச்சியோட சமோசாவை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். மறுபே சொல்ல மாட்டேன், செஞ்சு கொடுத்துறேன். உண்மையாவ சொல்றீங்க? எந்த வேலையை சொன்னாலும் செய்வீங்களா? அட ஆமாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு சூடா டீயும் சமோசா மட்டும் வாங்கி கொடுத்துருங்க போதும். கண்டிப்பா. ஆக்சுவலா நான் இங்க கிளீனிங் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த கிராமத்தை முழுக்க முழுக்க கிளீன் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்க இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் டீ கடை அண்ணாச்சியோட சமோசாவை கொண்டு வந்து தரேன். கண்டிப்பா என்னால முடியும். ஏங்க ஆனா இதுலதான் எதுவுமே எழுதலையேங்க. சாரி நான் இப்பவே உங்களுக்கு எழுதி தரேன். முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, இதுல என்ன எழுதி இருக்குன்னா, நான் மோட்டு என்னோட முழு சுய நினைவோட இந்த வாக்க தரேன். சமோசா சாப்பிட்டதுக்கு அப்புறம் மோட்டுவாகிய நான் கிளௌடியஸ் அண்ணனோட எல்லா வேலையையும் செஞ்சு தருவேன். கிளீனிங் பண்ற வேலையில நான் அவருக்கு முழு மனசோட உதவி செய்ய போறேன். இந்த அக்ரிமெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க எங்க காட்டுறீங்களோ அங்க கையெழுத்து போடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி டீயும் சமோசாவும் வேணும். அது போதும். சமோசா 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 சமோசா. இப்போ நீங்க டீ கடை அண்ணாச்சியுடைய அந்த சமோசாவை சாப்பிடணும்ல, உங்களுக்கு நான் இப்பவே வாங்கி தரேன். அந்த டீ கடை அண்ணாச்சி எங்க இருக்காரு? ஓ அவரா? அவர் நியூ மாடர்ன் சிட்டி, அதாவது இந்தியாவுல இருக்காரு. என்ன சொன்னீங்க? நியூ மாடர்ன் சிட்டியா? ஃப்ரம் இந்தியாவா? எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தா. இவரும் கடையும் எங்க காணாம போயிடுச்சு. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தா அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம். அடா நான் எங்க இருக்கேன்? நான் எங்க வந்துட்டேன்? அடா என்னோட நியூ மாடர்ன் சிட்டி எங்க போச்சு? நான் இவ்வளவு பெரிய பில்டிங் மத்தியில எப்படி இங்க வந்தேன்? ஒருவேளை நான் முழிச்சுக்கிட்டே கனவு கண்டேனா என்ன? இதோ இங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, உங்களோட டீ கடை சேட்டன். ஜெய் ஹோ! டீ கடை அண்ணாச்சி சூப்பரியா சூப்பரியா சூப்பரியா. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்யா. நான் மாடர்ன் சிட்டில இருந்தேன். என் கடையில டீ போட்டுக்கிட்டு இருந்தேன், சூடா சமோசா போட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எப்படி இங்க வந்தேன்? எப்படி இங்க வந்தேன்னு சொல்லு. யோ அது எப்படியா நடக்கும்? நீ ஏன் ஃளைட் பிடிச்சி ஏறி இங்க வந்திருப்ப? அதுவும் எனக்காக சமோசா சுட்டு கொடுக்க வேற யார் கொண்டு வருவா? இல்ல இல்ல நான் சொல்றது உண்மை. நான் மாடர்ன் சிட்டில தான் இருந்தேன். நோ 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 நோ. நீங்க அழுவாதீங்க. உங்களுடைய ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி தரேன்.
இப்ப இவருக்கு பயங்கரமா பசிக்குது. அதனால முதல்ல இவருக்கு டீயும் சமோசாவும் கொடுங்க. ஆகா, நான் இவருக்கு டீ சமோசா தரேன். ஆனா கண்டிப்பா நீங்க என்ன வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும். வா மோட்டு. இந்த சமோசா. சமோசா சமோசா. நான் யூரோப் ட்ரிப்புக்கு வந்ததுல இருந்து ஒரு சமோசா கூட சாப்பிடல, ரொம்ப கவலையில இருந்தேங்க. ஆனா ஓகேங்க. சரி மோட்டு, இப்ப நீங்க வாங்க, நான் இவருடைய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணியா. மோட்டு ஏன் விட்டுட்டு போற? வேண்டாம் மோட்டு, வேண்டாம். என்ன விட்டு இங்க இருந்து போகாத. என்ன மாடல் சிட்டில கொண்டு போய் விட்டுட்டு போ மோட்டு ப்ளீஸ். மோட்டு நீங்க கிளம்புங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுங்க நீங்க கிளீனிங் வேலையில கலந்துக்க போறீங்க. ஓகே ஓகே டிக்கெட் ஓகே. இவர்கிட்ட சொல்லி இவர் எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பாரு. நிஜமா தாயா, இவர் உண்மையில ரொம்ப நல்லவர். வருமா? உன்னை நான் தான் வர வச்சேன். அதனால நான் விரும்புற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க போற. அப்புறம் மோட்டுவுக்கு சமோசா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ எப்ப போகணும்னு நான் நினைக்கிறனோ அந்த செகண்டே நீ இங்க இருந்து போயிடுவ. புரியுதா? அடடா, என்னடா இது மாயமா இருக்கு. அண்ணா எங்கண்ணா மாயமாயிட்டீங்க? இது போதும் போதும். போலீஸ் போலீஸ். இது எப்படி சாத்தியமாகும்? அந்த டீ கடைக்கார அண்ணாச்சி திடீர்னு இந்த ஏரியால வந்து எப்படி சமோசா சுடுறாரு? நம்ம டீ கடைக்கார அண்ணாச்சி எப்படா இங்க வந்தோன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்காரா. எனக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்கு. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, என் சயின்ஸ் மேல ஆணைய சொல்றேன். ஏதோ பிரச்சனைப்பா, வாங்க போய் பார்க்கலாம்ப்பா. மோட்டு, வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. மோட்டு, ஞாபகப்படுத்திப்பார், நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்க. போய் ரொமேனிக்கா வில்லேஜ் மக்களை அழிச்சிடு. எஸ் கேப்டன் கிளாட், எஸ். என்னப்பா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மோட்டுக்கு என்ன ஆச்சோ? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அடே மோட்டோ, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இந்த பையன் கிட்ட சாப்பிட மாதிரி கேக்குறான். மோட்டு என்ன சாப்பிட இப்படி தாவி தாவி போய்கிட்டே இருக்க? அடே மோட்டோ, இப்ப நீ எங்கடா போய்கிட்டு இருக்க? நில்லு மோட்டோ. மோட்டோ அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, மோட்டுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ சூப்பர் ஹீரோவா மாறுறதுக்கு நேரம் வந்துருச்சுப்பா. இந்த வாட்ச போட்டுக்கிட்டு இந்த பட்டனை பிரஸ் பண்ணா உனக்கு சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் வந்துரும்ப்பா. முதல்ல அதை கொடுங்க. உங்க எல்லாரோட கதையையும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. Time to finish you all. இல்ல இல்ல, நாங்க சொல்றது கேளு, நாங்க சொல்றது கேளு மோட்டு.
அநேகமா குளோடியஸ் தன்னோட வசப்படுத்திக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய நோக்கம் முழுமையடைஞ்சிடும். இதுக்கப்புறம் நான் ஏலியன் கோஸ்ட் பிளானட்டுக்கு போய் நிம்மதியா ராஜ்யத்தை ஆழ போறேன். ஆனா கேப்டன் குளோடியஸ், ஒருவேளை அவரும் ட்ரீ ஆஃப் எனர்ஜி கிட்ட போயிட்டார்னா பவர்லெஸ்ஸா மாறிடுவார்ல? இல்ல, மாற மாட்டான். அதனாலதான் நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரீ ஆஃப் எனர்ஜி வெறும் ஈவல் மைண்டட் ஏலியன் கோஸ்டோட பவரை தான் இழுக்கும். அந்த ட்ரீ மனுஷங்க கிட்ட இருந்து பவரை இழுக்காது. மோட்டுவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சீக்கிரம் எல்லாரும் உடனே ட்ரீ ஆஃப் எனர்ஜி கிட்ட போங்க. சீக்கிரம். மோட்டோ என்னோட நண்பா, நீ நல்லா இருக்க தானே மோட்டோ? ஓடுங்க 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 சீக்கிரம். எல்லாரும் ட்ரீ கடியில போய் நில்லுங்க சீக்கிரம். நம்மள மட்டும் இல்ல, ட்ரீய கூட காப்பாத்தி ஆகணும். மோட்டோ என்னோட ஆரோக்கிய நண்பா, உனக்கு எதுவுமே ஆகாது. உன் நல்ல மனசுக்கு ஒண்ணும் வராது மோட்டோ. நீ படுத்துக்கிட்டு இப்ப வந்துடுறேன் நானு. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க எங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கீங்க. ஆனா இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என் ஆரோக்கிய நண்பா மோட்டோ எதுக்காக திடீர்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? அவர் கேப்டன் குளோடியோஸோட கைப்பிடியில இருக்காரு. ஆக்சுவலா நாங்க ஏலியன் கோஸ்ட். நான் ஏலியன் கோஸ்ட் பிளானட்டோட சுப்ரீம் லீடர் வால்டர். குளோடியஸ் திருட்டுத்தனமா தாக்குதல் நடத்தி எங்க பிளானட்டை ஆக்கிரமிச்சிட்டாரு. அப்புறம் நாங்க அங்க இருந்து தப்பிச்சு இங்க எர்த்துக்கு வர வேண்டியது ஆயிடுச்சு. இந்த ட்ரீ ஆஃப் எனர்ஜினால நாங்க இன்னமும் பிழைச்சு இருக்கோம். இல்லன்னா அவரு எங்களை எப்பவோ அழைச்சிருப்பாரு. அப்படியே மீறி அவர் இந்த ட்ரீ பக்கத்துல வந்தார்னா இந்த ட்ரீ அவரோட பவர் எல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துடும். நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், இந்த மரத்தை உடனே குட்டி மரமா மாத்த முடியுமா? கண்டிப்பா.
இந்தாங்க ஜென்டில்மேன், இதை நீங்க கையோட எடுத்துக்கிட்டு உங்க பிளானெட்டுக்கு போங்க. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இத நாங்க அங்க எடுத்துட்டு போறது ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை மோட்டு வந்து குளோடியஸோட கைப்பிடியில இருந்தா அவங்க பிளான் பண்ணி உங்க எல்லாரும் தாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஆமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க நாளைக்கு விண்டோ பேலஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம். சரி, நாளைக்கு நம்ம அங்க சந்திக்கலாம். நாங்க உங்க கையில கொடுத்திருக்கிற இந்த மரத்தை சூதனமா பாத்துங்க. நான் போய் மோட்டோவை பாத்துக்கிறேன். பாய், போயிட்டு வரேன். மோட்டோ. கஜா கஜா பத்துலு எங்கயா போனா? ரொம்ப நேரம் ஆச்சோ. மோட்டோ, நாம வந்து சேர்ந்துட்டோம். எங்கப்பா இருக்க? பத்துலு மோட்டுக்கு என்னையா ஆச்சோ? ஒரே நிமிஷம் இதோ வந்துடுறானப்பா. நீலோ தண்ணி தண்ணி எப்ப சரியாயிடும் பாருங்க. மோட்டு சீக்கிரம் சரியாயிட்டா. நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? அட டீ கடை அண்ணாச்சி, நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கும் தெரியல. நான் நம்ம ஊர்ல டீ போட்டுக்கிட்டு இருந்தேன், சமோசா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு பார்த்தா ஃபிளைட்டே கேராம இங்க வந்து சேர்ந்துட்டேன். அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இது எப்படிப்பா நடந்துச்சு? இதெல்லாம் அந்த கிளாடியர்ஸோட வேலை. அவர் தான் நம்ம மோட்டோவை தன்வசப்படுத்திக்கிட்டாரு. உன் மொட்டை தலையை வச்சு அப்புறமா யோசி. முதல்ல என்ன கொண்டு போய் நம்ம ஊர்ல விட்டுடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க ஏதாவது ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கிறோம். அது வரைக்கும் நீங்க உங்க கடையை ரொம்ப பத்திரமா பாத்துக்கங்க ஜென்டில்மேன். எங்களுக்கு கூட அந்த டயத்துல தினமும் சமோசா தேவைப்படும். சமோசா சமோசா. ஓஹோ, என்ன ஒரு அற்புதமான அரண்மனை. எப்பா, பாக்க பாக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கேப்பா. இந்த பிட்டோ பேலஸ் ரொம்ப அற்புதமா இருக்குப்பா. வெரி நைஸ். வா 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 வா. மோட்டு கொஞ்சம் நில்லு. இந்த இதை கொஞ்சம் போட்டுக்க. இதுக்குடா என் கையில கட்டி விடுற? அடைய தம்பி என் நண்பா, உனக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணி சூப்பர் ஹீரோவா மாறிடலாம்ப்பா. ஓகே ஓகே, இது கூட நல்லதா இருக்கு. பட்லு, நீ மோட்டுவை யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வா. நாங்க எல்லாரும் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறோம். அதுக்கப்புறம் எங்களோட மோட்டுவை கூட்டிட்டு போய் கிளாடியஸோட வசியத்துல இருந்து அவரை மீட் எடுத்துருவோம். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நான் இது வரைக்கும் இவ்வளவு அழகான பேலஸ பார்த்ததே இல்லப்பா. இது ரொம்ப அழகான இடமா இருக்கு. வால்டர் இங்கதான் எங்கேயோ இருக்கான். என்னால அவனை உணர முடியுது. ஏய் வாவ், இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் கவனமா பாருங்க. அந்த வால்டர் அங்க நிக்கிறான். நாம முதல்ல வால்டரை தான் புடிச்சாகணும். அட மோட்டு, இந்த மோட்டு எங்க? மோட்டு, ஞாபகப்படுத்திக்கோ, நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்க. மோட்டு, உன் பின்னாடி ஒரு வாச கதவு இருக்கு. அங்க வால்டர் ஒளிஞ்சிருக்கான். அவனை பிடிச்சு என்கிட்ட கொண்டு வா. மோட்டோ, மோட்டோ, உனக்கு என்னாச்சு? என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்டு? மோட்டோ, மோட்டோ, என் உயிர் நண்பா, என் ஆறுயிர்
இங்க பாருப்பா பத்துலு, இப்ப மோட்டுக்கு சூப்பர் பவரை கொடுத்தாகணும், இல்லன்னா குளோடியஸ் அவன் வசப்படுத்திப்பாப்பா. சீக்கிரம் பத்துலு, எப்படியாவது கேஜெட்டோட பட்டனை ஆன் பண்ணிடுப்பா. சூப்பர் ஹீரோ ஆயிட்டான். மோட்டு இப்போ சூப்பர் ஹீரோ ஆயிட்டான். இனிமே குளோடியஸால இவனை எதுவும் பண்ண முடியாதுப்பா. மோட்டு, வால்டரை பிடி, வால்டரை பிடி. இது என்னுடைய கட்டளை. இது கேப்டன் கிளாடியஸோட கட்டளை. ஓகே கேப்டன் கிளாடியஸ். மோட்டு நில்லு, மோட்டு. அம்மா அப்பா மோட்டு மறுபடியும் கிளாடியஸோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. எஸ் வால்டர், சீக்கிரம் ஓடுங்க. ஒழுங்கா நில்லுங்க. இங்க பாருங்க, நம்ம மோட்டோ பழையபடி அந்த கிளாடியஸோட கண்ட்ரோல்ல போயிட்டு அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். வாங்க. அட ஆமாப்பா பத்துலு. வெரி குட். கலக்குப்பா. இங்க இருந்து கிளம்புங்க சீக்கிரம். நம்ம ட்ரீய காப்பாத்தி ஆகணும். நில்லுங்க. மோட்டோ இங்கே பார். என்ன விட்டுடு, என்ன வெளியே விட்டுடு. மோட்டோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுய நினைவுக்கு உடனே திரும்ப மோட்டோ. என்ன விடுன்னு சொல்றேன். என்ன விட்டுடு, சொல்றதை கேளு. இல்ல மோட்டோ, நான் விட போறதில்ல. மோட்டு, என்னோட ஏலியன்ஸ் பவரை யூஸ் பண்ணு. மோட்டோ, சுய நினைவுக்கு திரும்ப. அட அங்க பாருங்க. இந்த பத்துலு எங்க போனான்னு புரியவே இல்லை. இனி பத்துலுவால நமக்கு உதவ முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா சுயரூபத்துக்கு மாறுங்க. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். உடனே கிளம்புங்க, வாங்க. எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்க? ஓட்டு நம்மள நோக்கி வந்துகிட்டே இருக்கான். சீக்கிரம் போங்க. ஏய், எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வெளியே வாங்க. என் கூட சண்டை போடுங்க. உங்களை விட மாட்டேன். பதில் சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? வெளியே வாங்க.
இப்போ நம்ம தப்பிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம அவரை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எஸ், இப்போ ஃப்ளோர் கிளியரா இருக்கு. சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வேலையை முடிங்க. நம்ம ட்ரீக்கு பவர் கொடுக்கணும். உங்களை நான் விட மாட்டேன். மோட்டோ இங்க வந்துட்டாரு. இன்னும் ட்ரீ ஆக்டிவேட் ஆகல. நம்ம இதை சீக்கிரம் ஆக்டிவ் பண்ணி ஆகணும். நம்ம தப்பிச்சோம். இன்னும் எத்தனை நாள் தப்பிப்ப வால்டர்? இந்த குளோரியஸ் கையில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபமான வழி கிடையாது. நீ சரண்டர் ஆயிட்டன்னா உன்னை நிம்மதியா நான் மேல் லோகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். இல்லன்னா அப்படிங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தா கிட்ட வர. ஆனா உன்னுடைய இந்த ட்ரீயை சின்னதாக்குற ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நான் பாராட்டுறேன். யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது? இதுக்கு முன்னாடி உன்னுடைய மூளையில இந்த ஐடியா வந்ததே கிடையாது. இது ரொம்ப புதுசா இருக்கு. மோட்டுவோட நண்பன் பத்துலுவா? இது உன்னுடைய ஐடியாவா? நீ உன்னுடைய நண்பனுக்கு எதிராவா நிக்கிற? இல்ல, நான் என் ஃப்ரெண்டு கூட சண்டை போடல. நான் உன்னை அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்து மீட்டுக்கிட்டு வந்தே தீருவேன். விடுவிப்பியா? எப்படி விடுவிப்ப? இன்னும் ட்ரீ ஆக்டிவ் ஆகல வால்டர். இப்ப உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. இப்ப நீ என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்க. கடைசியா நான் என்னுடைய நோக்கத்துல வெற்றி அடைஞ்சிட்டேன். இப்ப நான் உன்னை கைது செஞ்சு ஏலியன் கோஸ்ட் பிளானட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ட்ரீ இன்னும் கூட ஆக்டிவ் ஆகல. போங்க, சீக்கிரம் போய் அவங்களை கைது செஞ்சு என்கிட்ட கூட்டிக்கிட்டு வாங்க. நான் ரெடி. மோட்டு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. எங்களை இழு மோட்டு. இது என்னுடைய கட்டளை. எஸ் கேப்டன், நான் ரெடி ஆகி இருக்கேன். மோட்டு வேணாம். சொன்ன கேளு மோட்டு, வேணாம். வேணாம் மோட்டு. எஸ், நீங்க சொல்ல நான் கண்டிப்பா செய்வேன். நான் மறுபடியும் திரும்பி வருவேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கடா. இங்க பாருங்க, நாங்க சொல்றதை கேளுங்க. உடனே அந்த ட்ரீ எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் நடக்கட்டும். அங்க பாரு. வேணாம் மோட்டு. மோட்டு, சொன்ன கேளு, நில்லு. வேணாம். இல்லவே இல்ல, நான் அவங்கள விட மாட்டேன். எங்க போனாலும் விட மாட்டேன். அங்க பாருங்க. நம்ம ட்ரீக்கு பக்கத்துல இருக்கிறதுனால மோட்டுவால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது.
இப்ப நான் மோட்டுக்கு நம்ம பவர் என்னன்றத காட்டுறேன். அம்மா நான் எப்படி இங்க வந்தேன்? நல்ல வேலை தப்புச்சண்டா. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் நம்ம மோட்டோவனா இந்த மாதிரி பார்த்ததே இல்லன்னா இந்த நேரத்துல யாரு பாது? ரூம் சர்வீஸ் உங்களோட லஞ்ச். நம்ம எதையும் ஆர்டர் பண்ணவே இல்லையே. நீங்க இங்க எப்படி? மோட்டு, இப்ப விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லு. நீ குளோரியஸ்ங்கிற ஆளை மீட் பண்ணியா? அதுக்கப்புறம் நீ அக்ரிமெண்ட்ல எதுலயாவது சைன் பண்ணியா? ஏன்னா பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு மனிதரையும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கான்ட்ராக்டா? சாரிங்க, அவன் சமோசாவை காட்டினதால காட்டின இடத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட்டுட்டேன் போல. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்னால தேவையில்லாம உங்களுக்கு பல பிரச்சனை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? அதனால தான் டீ கடைக்கார அண்ணாச்சி நான் இங்க எப்படி வந்தேன்னு தெரியலன்னு சொன்னாரு. கண்டிப்பா இது கூட அந்த குளோடியர்ஸோட வேலையா தான் இருக்கணும். நீங்க அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்து என் கையில கொடுக்கற வரைக்கும் மோட்டுவால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. ஏன்னா அதை எங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஆனா அக்ரிமெண்ட்டை எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும்? அவங்க எங்க இருப்பாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாதே மோட்டோ. என்னோட இந்த ஸ்பெஷல் மேட் சூப்பர் நேச்சுரல் ஹெட்போனை நீ போட்டுக்கப்பா. இதனால நிறைய நன்மை இருக்கு. இத போட்டுக்கிட்டு நீ சூப்பர் நேச்சுரல் பவரை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது இதுக்குள்ள சத்தம் வரும்பா. அப்புறம் உனக்கு லொகேஷன் சொல்லும்பா. மத்த நன்மைகளை உனக்கு நான் நேரம் வரும்போது சொல்றேன் நண்பா. ஜெய் ஹோ. இப்ப பாருங்க இந்த போட்டோட அதிரடி ஆட்டத்தை. என்ன ஏமாத்து கையெழுத்து வாங்கினவன் என் கையில கிடைச்சாலும் அவனை போட்டு துவச்சு எடுத்துட்டு துவச்சு. என்ன காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த முறை மோட்டு கிளாடியஸோட பேச்ச கேட்டுட்டு எங்க மேல தாக்குதல் நடத்தினா எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நாங்க மோட்டிவே அழிச்சிடுவோம். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. அடடா, என்னாச்சு உங்களுக்கு? சாரி சாரி சாரி, ஏதோ கொஞ்சம் ஆவேசத்துல ஓங்கி அடிச்சிட்ட போல இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. பாத்துலு, லெட்ஸ் கோ அண்ட் கெட் them. இங்க பாருங்க சார், அந்த கிளாடியர்ஸோட சேர்த்து அவங்க கூட்டாளி எல்லாரையும் நாங்க இங்க கூட்டிட்டு வந்தா அவங்களே உங்களால அடிக்க முடியுமா? இல்ல, அவங்க எல்லாரையும் ஒரே டைம் கூட்டிட்டு வர்றது முடியாத காரியம். ரெண்டாவது விஷயம், அவங்க ட்ரீ ஆஃப் எனர்ஜி கிட்ட வரலன்னா எப்படி நாங்க அவங்கள அழிக்க முடியும் சொல்லுங்க? என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு, கேளுங்க. கண்ணாரு ஏய், அவன் அந்த கப்பல்ல தான் இருக்கான். அவன் அந்த கப்பல்ல தான் இருக்கான். வா போலாம் பத்துலு, போலாம் போலாம். அதோ அதே ஷிப் தான்டா. அதுல கிளவுடியஸ் அப்புறம் என் கான்ட்ராக்ட் இருக்கு. வா போலாம். பத்துலு, கப்பல்ல கார்ட்ஸ் இருக்காங்க பாருடா. ஐடியா. வா மட்டும் நாம இந்த கிளவுட்ஸ்லயே ஒளிஞ்சுக்கிட்டு போகலாம். போலாம் போலாம், ஜாலியா இருக்கு.
பாத்து பாத்து ஜாக்கிரதை. யாரும் இல்ல யாரும் இல்ல. அது அந்த அக்ரிமெண்ட் அங்கதான் இருக்கு. அடே மோட்டோ, வேணாம் சொன்னா கேளு வந்தது. மோட்டோ பின்னாடி வலிக்குதுடா, அதை முதல்ல எடுத்து விடுறா. ஆராரோ ஆரிராரோ செல்லக்கண்ணே நீ தூங்கு. ஆராரோ ஆரிராரோ செல்லக்கண்ணே. பத்துலு, இதாண்டா அந்த பேப்பரு. சமோசாவை காட்டி இதுதான் அவன் சைன் வாங்கினா. ஜெய் ஹோ. யாரு யாரது யாரங்க? நில்லுங்க நில்லுங்க. டேய் அவங்கள புடிங்கடா. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுல நாங்க ஒரு சூப்பர் ஹீரோங்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஓடுங்க ஓடுங்க. எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? மாட்டிக்கிட்ட போல இருக்கேடா. என்னடா பண்றது? நான் உங்களை விட மாட்டேன். போக்கஸ் போக்கஸ் க்ளோடியஸ். என்னோட ஷிப் பறக்கணும். அக்ரிமெண்ட் கொடுங்க, இல்லன்னா நாங்க யாருன்றத காட்ட வேண்டியது வரும். கண்ணா, இந்த மோட்டு பத்தலு சும்மாவே அடிப்பாங்க. சூப்பர் ஹீரோ ஆயிட்டாங்கன்னு வையே, எதிரிங்கெல்லாம் ஜீரோ. கண்ணா ஹீரோ இல்ல மோட்டு, நாம எப்பயுமே சூப்பர் ஹீரோ தான். மோட்டு கா பட்லு கா ஜோடி. சரியா சொன்னேன். என்ன இதெல்லாம்? எங்க வந்து யாராண்ட வச்சுக்கிற எங்களாண்ட?
யோ சயின்டிஸ்ட் எங்க இருக்க? நாங்க அந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். யா ஏய் போலாம். அடா மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம். தப்பி தவறி கூட உன் ஹெட்போனை மட்டும் அவுத்துறாதப்பா. இனி இந்த ஹெட்போன் தேவையே படாது. அந்த ஹெட்போன்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கூட இருக்குப்பா. எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் கமாண்டோ மோட்டுவுக்கு கேட்காதுப்பா. ஓஹோ, அதனாலதான் இது வரைக்கும் அந்த கிளவுடியஸ் கொடுக்கிற எந்த கமாண்ட் என் காதுல விழலையா? சயின்டிஸ்ட் உண்மையிலேயே சொல்ற, நீ சூப்பர் சூனே. அந்த அக்ரிமெண்ட் வால்டர் கைக்கு கிடைக்க கூடாது. அவனால மட்டும்தான் அதை அழிக்க முடியும். மோட்டு, நான் கட்டளை இடுறேன். பத்துல கையில இருந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கொண்டு வா. மோட்டு, நான் கட்டளை இடுறேன். நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்க. நீ என்னுடைய கட்டளையை மதிச்சாகணும். நான் உனக்கு கமாண்ட் பண்றேன். சீக்கிரமா அதை செயல்படுத்து. ஹேய், அவனுக்கு நான் சொல்றது ஏன் எதுவும் கேட்க மாட்டேங்குது? அவன் காதுல ஏதோ ஒண்ணு போட்டு இருக்கான். அதனாலதான் நீங்க என்ன கத்துனாலும் அவனுக்கு கேட்காது. அப்படியா? நான் இப்பவே பாக்குறேன். நீங்க என் பின்னாடி வாங்கடா. ஓகே பாஸ். மோட்டோ, உன்னோட ஹெட்போன் எங்க மோட்டோ? அங்கே பார். மோட்டோ, மோட்டு, நான் கட்டளை இடுறேன். அக்ரிமெண்ட் எடுத்து திரும்ப வா. எஸ் கேப்டன் கிளவுடியஸ், எஸ். புடி 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 விட்டுறாத. ரோலிங் போது பார். மோட்டோ, நீ எதுக்காக இப்ப அக்ரிமெண்ட்டை பறிச்சுக்கிட்டு போற? மோட்டோ, மோட்டோ, அக்ரிமெண்ட்டை கொடு. சுய நினைவுக்கு திரும்பு. மோட்டோ, கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். மோட்டோ, சீக்கிரமா அக்ரிமெண்ட்டை கொடு. கொடுக்க மாட்டேன். இந்த அக்ரிமெண்ட் எனக்கு வேணும். ஒருவேளை அவங்க 2 பேரும் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா 2 பேரும் அழிஞ்சு போயிடுவாங்க. ஏதாவது செஞ்சாகணும். எவிட்டோ கோ. அந்த அக்ரிமெண்ட் ஒழுங்கா என்கிட்ட திருப்பி கொடுத்துடு. பத்லு. பத்லு, என்னடா ஆச்சு? கொஞ்ச நேரம் என் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சுடா. நல்ல வேலை, இப்ப நீ சரியாயிட்டு. அதுவே எனக்கு போதும். இப்ப உடனடியா நீ என் கூட வா மோட்டோ. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். போலாமா? பத்லு, வில்லேஜுக்கு எதுக்கு வந்துகிட்டு இருக்க? ஹோட்டலுக்கு போ. சுப்ரீம் வால்டர் எனர்ஜி ட்ரீயை எடுத்துக்கிட்டு வால்டரோட டெரஸ்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் எங்களால அங்கிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க பூரா என்ன சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க பின்னாடியே வில்லேஜுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரையும் அழிச்சிடுவாங்க. ப்ளீஸ் சீக்கிரமா அவங்க கிட்ட போய் அவங்கள எங்கேயாவது ஒளிஞ்சிக்க சொல்லு. அதான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவே. போவே. வால்டர், வில்லேஜுக்கு வந்துடுங்க. கோல்டன் சான்ஸ். ட்ரீ ஆஃப் எனர்ஜி வால்டர் கூட நகரத்துல இருக்கு. வால்டர் வரத்துக்கு முன்னாடி ரோமேனிக்கா வில்லேஜ்ல இருக்கிற எல்லா ஏலியன் கோஸ்ட ஒரேடியா நாம அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் வால்டர் தனியா என்ன செய்ய முடியும்? வாங்கடா. இங்க பாருங்க நண்பர்களே, நீங்க உடனே இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போயிடுங்க. ஏன்னா கிளவுடியஸ் ஆளுங்க எப்ப வேணாலும் வரலாம். போங்க.
வரலாம் இல்ல, வந்துட்டேன்டா. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப ட்ரீ ஆஃப் எனர்ஜியும் இல்ல, வால்டரும் இல்ல. நான் இங்கதான் இருக்கேன் வாரியர்ஸ். இன்னைக்கு உங்க கதைய முடிக்க போறேன். இந்த ரேஸ், இந்த ரேஸ் என்ன ரேஸ்? அந்த ட்ரீ இப்ப இங்கதான் இருக்கா? நீ சரியா சொன்ன வாரியர்ஸ், அந்த ட்ரீ இங்கதான் இருக்கு. சீட்டிங், சீட்டிங், நீ சீட்டிங் பண்ணிட்ட. வாங்க எல்லாரும் ஓடி வந்திருக்க. பாஸ், பாஸ் எங்களை காப்பாத்துங்க பாஸ். பாஸ் விட்டு போயிடாதீங்க. என்ன விடு, என்ன விடு, என்ன விடுங்க. என்ன கத்துனால நான் வந்து உன்னை காப்பாத்த மாட்டேன். இப்ப நான் ட்ரீ ஆஃப் எனர்ஜிக்கு கீழே நிக்கிறேன்னா இப்ப தீய சக்தியால என்ன நெருங்க கூட முடியாது பாத்துக்க. மோட்டு ட்ரீ கடியில இருக்கிற வரைக்கும் உன்னோட பவர்ஸால அவரை எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இவரு சேஃபா இருக்காரு. எங்களை விடுங்க, எங்களை விடுங்க, காப்பாத்துங்க, விடுங்க. நான் அவ்வளவு சீக்கிரமா என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். அட என்னப்பா இதெல்லாம்? இங்க ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கணுமே, அது என்னாச்சு? அப்புறம் இந்த லைட் ட்ரீ இங்க எப்படி வந்துச்சு? என்னப்பா நடக்குது இங்க? நிக்காத, ஓடு. சமோசா சமோசா சமோசா. இப்பதான்டா சுகமா இருக்கு. மோட்டு எங்களை காப்பாத்து. மோட்டு நான் கட்டளை இடுறேன், எங்களை காப்பாத்து. எஸ் கேப்டன் கிளவுடியஸ். என்னோட தலை. அம்மா மோட்டு எங்க? மோட்டு, மோட்டு சொன்னா கேளு, அப்படியெல்லாம் செய்யாத. நான் சொல்றதை கேளு மோட்டு. மோட்டு ப்ளீஸ், சொன்னா கேளு, அப்படியெல்லாம் பண்ணாத. விட்டுரு மோட்டு, விட்டுரு மோட்டு. சொல்றல. ஏ பத்லு, என்ன விட்டு போ. மோட்டு,
மோட்டு எங்களை காப்பாத்து. மோட்டு எங்களை காப்பாத்து. மோட்டு எங்களை காப்பாத்து. எல்லைவய பூக்களையே மோட்டு பைய மரலையே, உன்னை விட்டு என்னால் வாழ முடியல. மோட்டு உன்னை விட்டு என்னால் வாழ முடியல. எல்லாரும் அழுவுறாங்க, என்னை விட்டு போகாதே. நான் சொல்லும் பேச்ச மோட்டு கேட்கலையே, நான் பாடும் பாட்டையும் மோட்டு கேட்கலையே. இந்த பையன் மாறலையே, எந்த நெஞ்சு தாங்கலையே. என்னை விட்டு போகாதடா மோட்டு பையா, நான் பாடும் பாட்டு உனக்கு கேட்கலையா. வந்து விடு மோட்டு பையா, எந்த பாட்டு கேட்கலையா. என்னை விட்டு போகாதேடா மோட்டு பையா. இல்ல 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 விட மாட்டேன். மோட்டு விடாத, நான் கட்டளை இடுறேன். நான் கட்டளை இடுறேன். வெளியே இரு. I command you. நான் கட்டளை ஹாப்பி 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 பர்த்டே வந்ததே. என்ன மரத்தோப்புக்குள்ளே மோட்டு பத்துலு, இது சேட் சாங் இல்லடா, ஹாப்பியஸ்ட் சாங். திரும்பி வந்துட்டான். மோட்டு நான் சொல்றத கேளு. ஓ கமாண்ட்ஸ் நான் நிறையவே கேட்டுட்டேன் கிளவுடியஸ். என் ஃப்ரெண்டோட கமாண்டுக்கு முன்னாடி வேற எவ கமாண்ட் முக்கியம் இல்லடா. கிளவுடியஸ் பை பை. விடாத அடடா, முக்கியமான ஒண்ண மறந்துட்டேனே. மோட்டு நீ எங்களை காப்பாத்திட்ட. ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு தல. மோட்டு இப்போ உனக்கு என்ன வேலை பாக்கி இருக்கு? எதுவா இருந்தாலும் சீக்கிரமா முடிச்சிட்டு எங்களை இதுல இருந்து காப்பாத்து. இப்போ உனக்கு என்ன வேலை பாக்கி இருக்கு? கிளைமேக்ஸ்ல வில்லன் அடிக்காம விட்டா எப்படி? என்ன வாங்கிக்க. நீங்க போயிட்டு வாங்க. டாடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டு? வேணாம், எங்களை விட்டுறாத மோட்டு. காப்பாத்து, நான் கட்டளை இடுறேன்.
மோட்டோ பத்லு நண்பா மோட்டோ பத்லுவோட நட்பு இன்னைக்கு இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வாழ்ந்துகிட்டே இருக்க மோட்டோ. இங்க பாரு பத்லு, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் சரி, அந்த சக்தியால நம்ம நட்பை மட்டும் பிரிக்க முடியாது. அந்த ட்ரீயை என்னால அழிக்க முடியாது. இப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் இல்ல. நாங்க போய்கிட்டு இருக்கோம். நில்லுங்க. இப்போ நீங்க எங்களோட ஏலியன் பிளானட்டுக்கு வரணும். அதுதானே நீங்க கைப்பற்றி வச்சிருக்கீங்க. அங்க உங்களுக்கு எங்களோட விதிமுறைப்படி தண்டனை கிடைக்கும். மோட்டு பத்லு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருவேளை நீங்க மட்டும் இல்லனா இது எங்களால செஞ்சிருக்கவே முடியாது. இப்போ நாங்க கிளம்புறோம். வேணா நாங்க வரமாட்டோம். வாங்க வாங்க வாங்க. பாய் பாய். பாய் பாய். பாய் பாய். மோட்டோ, எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. நான் இப்ப திரும்பி ஊருக்கு போலாமா? டீ கடைக்கார அண்ணாச்சி, நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் கிளம்புவோம். நம்ம ஊருக்கு போய் வயிறு நிறைய முதல்ல சமோசாவை சாப்பிடுவோம்.